பல தலைமுறைக்கு முன்னால ஆண்கள் அடக்கி அடிமைத்தனப்படுத்தி வெஞ்சாமர வம்சத்தை சேர்ந்த பேரரசி ருக்மணி தேவின்றவங்க இந்த நகரத்தை ஆண்டுட்டு வந்தாங்க. அப்ப அங்க இருக்க ஆண்கள் எல்லாருமே மூஞ்சில துணியை கட்டி தான் வந்து பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களோட அரச குடும்பத்தோட தலைமுறை எழுதும் போதும் பெண்களோட பேரை மட்டும் தான் எழுதுறாங்க. தென் அங்க இருக்க எல்லா பொண்ணுங்களுமே பிறக்கிற குழந்தை ஆண் குழந்தையா இருந்தா கொலை பண்ணிடுறானுங்க, பொன் குழந்தையா இருந்தா மட்டும் தான் வளர்க்குறாங்க. அப்போ ஒரு பொண்ணுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு, அதை பார்த்ததுமே புருஷன் கிட்ட ஒரு பொன் குழந்தை கூட உன்னால பெத்து தர முடியல, நீலா என்ன ஆம்பளைன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய அந்த நதியிலே தூக்கி எறிஞ்சிடறா. இந்த விஷயத்தை கேட்டதுமே ருக்மணி தேவி ரொம்பவும் பெருமைப்படுறாங்க. ஆனா கூடவே இருக்க உப்லாம் தேவி ஒரு குழந்தையை கொண்டுட்டாங்களே சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. அப்போ ஒரு மந்திரி வந்து ராணி கிட்ட பக்கத்து நாட்டுல ஆண்களோட ஆதிக்கம் அதிகமாயிட்டு இருக்கு, அவங்க எல்லாம் சம உரிமை கேட்டு போராடிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே இவங்க ஆண்களுக்கு எல்லாம் சம உரிமை தர முடியாது, அதையும் மீறினா கொன்னுடுங்கன்னு சொல்றாங்க. அப்போ உப்லாம் தேவி ராணி பிரெக்னெண்டா இருக்காங்க, அவங்கள பார்த்து ஏற்கனவே 7 ஆண் குழந்தை பிறந்ததா சாவடிச்சிட்டீங்க, இதுவும் ஆண் குழந்தையா இருந்தா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கறாங்க. அப்பன்னு பார்த்து தலைமுறையை வரைஞ்சிட்டு இருந்தவங்க தந்தையோட பேரையும் தாத்தாவோட பேரையும் எழுதிட்டோமா கேட்கறா. ஆண்களோட பேரை கேட்டோட இவங்க கோவப்பட்டு அவங்க கழுத்தையே வெட்டிடுறாங்க. ஆனா இந்த ராணியோட கணவர் ஆண்கள் வம்சமான சுவாகனிகா வம்சத்தை சேர்ந்தவர் ஒரு வாய்ப்பு கிடைச்சா பெண்கள் வம்சத்தை கீழே இறக்கி ஆண்கள் வம்சத்தை மேலே எழுப்பலான்னு காத்துட்டு இருக்காரு.